பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இதுவரை நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையே. கர்த்தர் இந்த வருஷத்தின் துவக்கத்திலேருந்து இந்த இறுதி வரை எங்களை கொண்டு வந்தது தேவனுடைய கிருபையே. இந்த வருஷ துவக்கத்திலேருந்து எத்தனையோ போராட்டங்கள், எத்தனை நிந்த அவமானம், எவ்வளோ கஷ்டம் நெருக்கெல்லாம் எங்களுக்கு வந்தது. ஆனாலும் வாக்குத்தத்தம் தான் என் வாழ்க்கையில் எப்பவுமே கிரியை செய்யும். வாக்குத்தத்தை நான் பிடிச்சிக்கொள்வேன். ரட்சித்து ஆசீர்வதித்து போஷித்து உயர்த்துவே ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கை பிடிச்சிக்கினேன். ஃபஸ்ட்டு மாதத்துலேயே எனக்கு ரொம்ப கஷ்டம். என் மகளை குறித்து மகளை தனியாக இருந்தால், அங்கே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், கணவனோடு இருந்தாலும் தனியாக இருந்தால் அதை கொடுத்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். 2வது மாதம் ஐயா வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. சொல்லப்படம் ஆசீர்வாதெல்லாம் பள்ளிக்கன்னு சொல்லிட்டு அது இன்னும் எனக்கு நல்ல தைரியத்தை கொடுத்தது. பிடிச்சி அதை சொல்லியே ஜபிச்சுக்கினே இருந்தேன். இருந்தாலும் மறுபடியும் மகள் நான் பண்ண சமத்தெல்லாம் அம்மா நான் நல்லா இருக்கிறேன்னு தான் சொல்லுவாள். ஆனால் நான் கஷ்டப்படப்பன்னு என் மகள் என்னோட எதையும் சொல்ல மாட்டேன். சரி, அப்படி இருந்தால் 3வது மாதம் ஐயா ஃபஸ்ட்லேயே சொன்னார், தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத பிரிவினைகள் வரும். அப்போ நான் நினச்சேன், நம்மளுக்கு என்ன வரப்போகுது, நம்மளுக்கு தான் கர்த்தர் துணை இருக்கிறாருன்ட்டுன்னு. ஆனால் நான் கொஞ்சம் கூட நினைக்கல என் புள்ள வாய்க்கில் இவ்வளோ பெரிய விரிசல் வரலன்ட்டு. சரி, இருந்தாலும் கர்த்தர் எது செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மை நம்புவேன்ப்பா. ஜீவனை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே எனக்குன்ட்டு நான் பிடிச்சிக்கினேன். என் மகன் 3ஆம் மாதத்துலேயே வீட்டுக்கு சொன்னால், சரி நீ வந்துருமான்னு சொன்ன வந்துட்டு அப்புறமா ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் கொடுத்தா. 8ஆம் மாதம் தம்பி வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளிவர்கள்ட்ட வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு, நம்ம சகலத்தையும் திருப்பி கொள்வோம். ஆனால் என் மருமக வேணாம், நான் போட்டால் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். அவருக்காக ஜபிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். எனக்குள்ளே வேணாம் என் பொண்ணுக்கு இந்த வாழ்க்கையை கர்த்தர் எப்படி ஒரு விட்டேன்னு. ஆனால் தம்பி கொடுத்த வாக்கின் பிரகாரம் என் மருமகன் தானாகவே வந்தார். அது எப்படி வந்தார் இது வரைக்கும் எனக்கு தெரியல. எப்படி வந்தார், என்ன எப்படி வந்து என் பொண்ணு கூட சேர்ந்தார். என் பொண்ணுகிட்ட அவரே பேசி ஃபஸ்ட்டு ஃபோனில் மெசேஜ் கொடுத்துக்கிறாரு. அப்புறமா வேலை செய்கிற இடத்துல அவ காலை தொட்டு என்னை மன்னிச்சிடுமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி, சரி கர்த்தர் தான் இது செய்தாருன்ட்டுன்னு விட்டேன். அப்புறமா நாங்கள் ரொம்ப வருஷமாக எங்கள் எதிர இருக்கிற அந்த கல்லறைக்காக ரொம்ப ஜபிச்சு கொண்டு கல்லறைக்காக ரொம்ப வருஷமாக ஜபித்து கொண்டு இருந்தேன். இருக்க என் ஜனங்க ரொம்ப துர்நாத்தம் அடிச்சுக்கின்னு, பணத்தெல்லாம் பக்கத்துலேயே பிடிச்சிக்கின்னு இருக்கவே முடியாது. வீட்டு உள்ளே இருந்தாலும் ஒரே துர்நாத்தம். அழுதேன், ஏசப்பா ஏன்பா எனக்கு வாழ்க்கையில் நீ தானப்பா எனக்கு இந்த இடத்த கொடுத்த, நீ தான்ப்பா எனக்கு இந்த இடத்த கொடுத்தன்னு அழுந்தபோது அம்மா வாயிலேருந்து ஒரு வாக்குத்தத்தம் வந்தது. கேட்கும்போதே மறு உத்தரவு கிடைக்குன்ட்டுன்னு தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தையே பிடிச்சுன்னு கேட்டேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத கல்லறை போடுறாங்க, நினச்சி பார்க்காத அளவுக்கு அழிட்டு தூக்குறாங்க. கர்த்தர் இந்த வருஷத்தை எங்களுக்கு அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இன்னும் எவ்வளவோ அதிசயம் இருப்பது எங்கள் வாழ்க்கையில் இருக்குது. கர்த்தர் அது மாத்திரம் இல்லை, என் மருமகன் எதுக்கும் பிடியே கொடுக்காதவர். இப்போ தனியாக என் மனைவியும் கூட இருக்குன்னு மேலே ஒரு ரூம்பு போடுற வீடு கட்டுறாரு. இன்னும் என் மருமக ரட்சிக்கப்படணும், என் கணவர் ஆலயத்துக்கு வரணும். இதுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. அம்மா தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.